அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம ரேவதியை சந்திச்சு பேசுற நம்ம கார்த்திகை, நம்ம சாமுண்டீஸ்வரியும் அந்த சந்திராவும் பாத்துக்கிட்டாங்க. உன்னைய யாரு என் பொண்ணு கிட்ட பேச விட்டது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாயி போய் அசிங்கமா திட்டுறாங்க. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை எப்படியாவது ரேவதியை பார்க்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிருந்தாரு. ஆனா நம்ம மயில் நம்ம சகலையை எப்படியாவது ரேவதியை சந்திக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணி சாமுண்டீஸ்வரியும் சந்திராலையும் பிளான் போட்டு அங்க இருந்து அனுப்புனாரு. அந்த சமயம் பார்த்து நம்ம கார்த்திக் ரேவதியை பார்த்து பேசினாரு. அதாவது ரேவதிட்ட சத்தியம் வாங்கினாரு. இனிமேல் இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோட நம்ம ரேவதியும் நம்ம கார்த்திக் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இனிமேல் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டு அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் என்ன இருந்தாலும் நான் இருக்கேன், தைரியமாறு அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கல. அந்த சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வந்துட்டாங்க. நம்ம மயில் இதை பார்த்து ஐயோ சகல வேற உள்ள ரேவதிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த நேரம் பார்த்து அத்தை வந்துட்டாங்களே, என்ன நடக்க போதும் அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த சந்திரா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குக்கா, அதாவது சுவாதி என்கிட்ட நர்ஸு கூப்பிடுதாங்கன்னு சொன்னா, அங்க போய் பார்த்தா நர்ஸு கூப்பிடவே இல்லை, ஆனா ஒன்னிய ரோகிணி டீ குடிக்க கூட்டு போயிருக்கா, அப்ப ஏதோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு கதவை திறந்து உள்ள பாக்க கார்த்திக் பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே அதாவது அந்த சந்திரா அக்கா அங்க பாரு, அந்த டிரைவர் போய் நம்ம ரேவதிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோட நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமா கொந்தளிச்சு, அதாவது மூச்சு காத்து கூட என் பொண்ணு மேல படக்கூடாதுன்னு நினைச்சேன், நீ எப்படி என் பொண்ணுட்ட பேசலாம், அதான் உங்க ரெண்டு பேரும் உறவையா அத்து விட்டாச்சுலா, இனிமேல் நீங்க கணவன் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அசிங்கமா திட்டுறாங்க. அதாவது உன்னாலதான் என் பொண்ணு இந்த நிலைமையில கிடக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகை வெளியே போ நாய அப்படி திட்டுறாங்க. நம்ம கார்த்திக் அப்படியே கண்ணீர் சிந்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புதாரு. ஆனா நம்ம ரேவதி இனிமேல் அவரை யாருமே தப்பா பேசக்கூடாது அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அந்த இடத்துல இருந்து கண்ணீர் சிந்தி கிளம்பும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது பரபரப்பா போயிட்டு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்போ அந்த டிரைவர் பேர்ல ரேவதியை சந்திக்கிறதுக்கு மொத்த குடும்பமும் ஹெல்ப் பண்றீங்களா, பிளான் பண்ணி தான் எங்களை வெளியே அனுப்புனீங்களா அப்படின்னு பேசுறாங்க. அதாவது பரபரப்பா போயிட்டு எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.